லாலே லாலே லாலா லாலே லால. சார் மீட்டிங் போயிட்டு எங்கன்னா விளையாடலாமாடா? வாடா ஏதாவது விளையாடலாம், போர் அடிக்குதுடா எனக்கு. விளையாட்டுக்கிட்ட எதுவுமே இல்லையே. இல்ல கயிறு இருக்குதுடா, அதை வச்சு விளையாடலாமா ஏதாவது? வாங்கடா. வாடா போறேன். டேய் இது கவுரு இல்லடா, இது ஒயர்டா. இது எத்தனோடா வல்லனுங்க புல்லும் ஆயுதண்டா, அதை வச்சு விளையாடலாம். அத்துக்கிச்சுடா, என்னடா பண்றது? சாரு வந்து அடிக்க போறேடா. ஏய் இருடா, நம்ம சார் வர்றதுக்காட்டியும் சால்ட்ரிங் பண்ணி டேப் வச்சு வச்சிடலாம்டா. அதுக்காட்டியும் யாரா சால்ட்ரிங் பண்ணுவா? அதுக்குதான் இருக்கிறாருடா சால்ட்ரிங் சார், இது அவரை கூப்பிடுவோம்டா. வாடா டே, அவரு போய் கூட்டிட்டு வந்துடலாம். வாடா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சாரதி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்ட்ரிங் எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து சால்ட்ரிங் அயனு, இது வந்து சால்ட்ரிங் ஸ்டாண்டு, இது வந்து சால்ட்ரிங் பேஸ்ட்டு, இது வந்து சால்ட்ரிங் ஒயரு, இது டீசால்ட்ரிங்கு, இது சால்ட்ரிங் செக்கர். இப்போ வந்து சால்ட்ரிங் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து சால்ட்ரிங் ஒயரு. இது எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா, டின்னு லிட்டு போன்ற மெட்டீரியலில் பயன்படுத்தி இந்த சால்ட்ரிங் ஒயரை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சால்ட்ரிங் அயன், இதில் அதிகமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சால்ட்ரிங் ஒயரை மெல்ட் செய்யலாம். இது வந்து சால்ட்ரிங் பேஸ்ட்டு. சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்ட்ரிங் செய்ய வேண்டிய இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டு பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து டீசால்ட்ரிங் எதுக்குன்னா, ஏற்கனவே செய்யப்பட்ட சால்ட்ரிங் லெட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டீசால்ட்ரிங் ஒயர் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து சால்ட்ரிங் செக்கர். அதிகமான லெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சால்ட்ரிங் செக்கர் பயன்படுத்தப்படுகிறது. சால்ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம்.